கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு மகிமையான வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே ஒரு மகிமையான வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கு யோபு இந்த வார்த்தைகளை அவன் அறிக்கையிடுகிறான். நல்லா கவனிங்களேன், இந்த யோபு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்திருக்கிறான், அவன் தெரிந்திருக்கிறான். அதனால தான் அந்த யோபு தன் வாயினாலே அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுகிறான். எப்படி அறிக்கையிடுகிறான்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம், எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பலவிதமான தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளை மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம், குழப்பத்தோடு இருக்கலாம், நிதானத்தை இழந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இங்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் தடைகளை எல்லாம் உடைத்தெறிகிற ஒரு மகிமையான ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆம், எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தடைகளை உடைத்தெறிய வேண்டும் என்றால் நம்முடைய பலத்தினால தடைகளை நாம் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பலத்தினால மாத்திரம்தான் நம்ம தடைகளை மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது அந்த காரியத்தை முதலாவது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? செய்யணும். கர்த்தருடைய சமூகத்திலே அதை அறிக்கையிட வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே சொல்ல வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே வைக்க வேண்டும். அதை வைத்து நீங்க ஜெபித்து பாருங்களேன், கர்த்தர் தடைகளை உடைத்தறிவார். ஆம், எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு முன் இருக்கும் தடைகளை பார்க்காதே, தடைகளை நீக்கும் தேவனை நோக்கி பார். உனக்கு முன்ன இருக்கிற தடைகளை நீ பார்ப்பாயானால் நீ சோர்ந்து போவாய், நீ கலக்கமடைவாய், உன் இருதயம் என்ன செய்யும்? கவலைப்பட்டு சோர்ந்து போய்விடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கும் தேவனை நோக்கி பார், அவர் தடைகளை உடைத்தறிவார், உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.